பன்னீர் வச்சு பல டிஷ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது கடாய் பன்னீர் சாதம். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பன்னீரை ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ண பன்னீர் சேர்த்துக்கோங்க. அதோட வெங்காயம், குடமிளகாய் அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனவுடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதை வேற ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. இப்போ அதே ஆயிலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து இது ஆயில் ஹீட் ஆன பிறகு இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகு, 2 பிரிஞ்சி இலை அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து வெங்காயத்தோட ஆனியன் கலர் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 2 க்ரீன் சில்லி, ஒரு பெரிய தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதோட சேர்த்துக்கணும். பன்னீர் சேர்த்தப்பறம் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வடித்து வச்ச சாதத்தை இதில் 1 கப் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இது நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம். ஆனால் பாஸ்மதி ரைஸில் பண்ண சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷே தேவையில்லை, நம்ம இதை அப்படியே சாப்பிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்க சொல்ல பிள்ளைங்க கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு வருவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.